ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? 9க்கும் 10க்கும் இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முக்கிய தேதிகள் தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 9 வந்து சௌரிய திவாஸ். இது என்ன அப்படின்னா CRPF வீர தினம் வந்து கொண்டாடுறாங்க. சரியா? வீர தினம் ஏப்ரல் 9 வந்து சௌரிய திவாஸ். அதாவது என்ன அப்படின்னா 1965ஆம் ஆண்டில் வந்து குஜராத்தோட கட்சியில் வந்து பாகிஸ்தான் படைப்பில் வந்து தாக்குதலை வந்து முறியடித்த CRPF அப்படின்ற ஒரு வீரர்களின் வீரத்தை வந்து போற்றும் வகையில் வந்து இந்த CRPF தினம் வந்து கொண்டாடுறாங்க. இதோட அமைப்பு வந்து எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா 1939 நிறுவப்பட்டுச்சு. 1945 CRPF சட்டத்தின் கீழே வந்து இது சட்டப்பூர்வ அமைப்பா வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவின் முதல் வெளிப்படையான பால் புதுமையர் நாடாளுமன்ற உறுப்பினராக யார் தேர்வாகியுள்ளார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேனகா குருசாமி. இவங்க வந்து இப்போ எம்பியா வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 6, 2026 வந்து இவங்க வந்து எம்பியா செலக்ட். அதாவது பால் பிரிவினர் அப்படின்னா LGBTQ கம்யூனிட்டி சொல்றோம் இல்லையா, அதாவது ஒரே பாலினத்தை வந்து இது பண்றவங்க, பார்ட்னரா இருக்கிறவங்க வந்து இப்போ முதல் முறையா எம்பியா வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்க வந்து மேற்கு மங்களத்தில் இருக்க அகில இந்திய தினார்முல் காங்கிரஸோட ஆதரவில் வந்து இவங்க எம்பி ஆயிருக்காங்க. இவங்க வந்து 2018 பிரிவு 377 வந்து ரத்து செய்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஓரின சேர்க்கையை வந்து குற்றமற்றதாக்கிய சட்டக்குழு உறுப்பினராக வந்து இவங்க இருந்திருக்காங்க. அந்த இதில் வந்து இவங்க இந்த பிரிவு 337 வந்து ரத்து செய்து ஓரின சேர்க்கையை வந்து குற்றமற்றதாக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எத்தனை ஒளி ஆண்டுகள் தொலைவில் 2 புவி போன்ற கோள்களை கொண்ட கிரக அமைப்பை வந்து சூப்பர் எர்த்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க? பார்த்தீங்கன்னா 120 ஒளி ஆண்டுகளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 புவி போன்ற கோள்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பூமியை விட கொஞ்சம் பெருசாகவும் நெப்டியூனோட கொஞ்சம் சிறுசாகவும் வந்து இது இருக்கு. ஓகே, இந்த இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எப்படி வாயு பெருங்கோள்கள், அதாவது பெருங்கோள்களுக்கு கொஞ்சம் தொலைவில் வந்து இது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த 2 புவி போன்ற கோள்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை ஒளி ஆண்டுகள்னா 120 ஒளி ஆண்டுகளுக்கு அப்புறம். அடுத்து அலியா ரசாயனங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா PFAS. சரியா? அலியா ரசாயனங்கள் எனப்படும் PFAS வந்து பெர் பாலிப்ரோ அல்கே பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய ஒன்றியம் வந்து அதை நீர் மாசு கண்காணிப்பு பட்டியலில் வந்து சேர்த்துள்ளது. அதாவது என்ன அப்படின்னா இது எதோட கலவை, அதாவது PFAS பர் பாலிப்ளூரோ ஆல்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அதாவது PFOSம் PFOAயும் அதாவது பெர்ப்ளூரோ ஆக்டைன் சல்போனிக் அமிலமும் பெர்ப்ளூரோ ஆக்டானிக் அமிலமும் சேர்ந்தது தான் இந்த PFAS அப்படின்றது. இப்போ இந்த சப்ஸ்டன்ஸை தான் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து நீர் மாசுபாட்டு கண்காணிப்பு பட்டியலில் வந்து சேர்த்துருக்கு. என்ன அப்படின்னா இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த நான்ஸ்டிக் பேனு, அப்புறம் கடையில் வாங்குகிறோம் இல்லையா அந்த பேக்கேஜ், ஃபுட் பேக்கேஜ், அப்புறம் நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜ், இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த சப்ஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து புற்றுநோய், அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸு, இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, குழந்தை இன்மை, இந்த மாதிரி நோயெல்லாம் இந்த ரசாயனத்து மூலியமா வரதுனால இது அலியா ரசாயனங்கள்னு சொல்லி இதை நீர் மாசு கண்காணிப்பு பட்டியலில் வந்து சேர்த்திருக்காங்க. அடுத்து தலைமை தேர்தல் ஆணையரை நீக்கும் முறை எந்த சரத்தின் கீழ் வந்து வருகிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கிள் 324(5) வந்து கிளாஸ் 5 வந்து நம்மளுக்கு வந்து தலைமை தேர்தல் ஆணையரை நீக்கும் முறை வந்து வருது. இப்போ இந்த தலைமை தேர்தல் ஆணையரையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் நீக்கிறது வந்து ஒரே தான். இது எதுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ இருக்க ஜட்ஜை வந்து இப்போ இருக்க தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை வந்து நீக்கம் பண்ணணும்னு சொல்லி இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அது வந்து இப்போ அவரை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கள வந்து நீக்கிறதுக்கு வந்து நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை வந்தும் இல்லாட்டி திறமையின்மையினால மட்டும்தான் அவங்கள வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால நீக்க முடியும். மற்றபடி வேற எந்த இதுனாலும் என்ன பண்ண முடியாது, அவங்கள வந்து நீக்க முடியாது. அதே மாதிரி வந்துட்டு அதில் இப்போ என்ன அப்படின்னா இப்போ இவங்க வந்து நீக்கம் பண்ணணும் அப்படின்னா லோக்சபாவில் வந்து 100 மெம்பர்ஸும்
ராஜ்யசபாவில் 50 மெம்பர்ஸும் அதே மாதிரி நாடாளுமன்றத்தை இரு அவையிலையுமே சிறப்பு பெரும்பான்மை பெற்று தான் இவங்களை வந்து என்ன பண்ண முடியும், நீக்கம் பண்ண முடியும். சரியா? தலைமை தேர்தல் ஆணையரையும் இல்லாட்டி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து நம்ம நீக்கம் பண்ணணும் அப்படின்னாலும். ஆனால் இப்போ வந்து இந்த தீர்மானம் வந்து என்ன பண்ணல, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து மக்களவையில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உலக பாரா விவிலியத்தை தொடர் எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தோம்னா பாங்காக் நகரில் வந்து நடந்துச்சு. சரியா? இதில் பாயல் வில்வித்தை, அதாவது உலக பாரா வில்வித்தை தொடர் வந்து எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தோம்னா பாங்காக் நகரில் வந்து நடைபெற்றுச்சு. இதில் பாயல் நாக் என்றவங்க வந்து தங்கம் வென்றாங்க. இவங்க வந்து முதல் 4 உடல் உறுப்புகளையும் இழந்த வீராங்கனையில் இவங்க தான் முதல்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தங்கம் வென்றிருக்காங்க. அடுத்து பாருங்க 2026 இந்திய தடகள தொடரில் ஆண்களுக்கான நீளம் தாண்டுதலில் 8.15 மீட்டர் தூரம் தாண்டி வெற்றி பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா முரளி ஸ்ரீசங்கர் அவங்க அப்படிதான். அடுத்து வந்து 2026 இந்தியாவில் அடுத்து 2026 இந்திய தடகள தொடரில் ஆண்களுக்கான நீளம் தாண்டுதலில் 8.15 மீட்டர் தூரம் தாண்டி வெற்றி பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா முரளி ஸ்ரீசங்கர். அடுத்து 2026 இந்தியாவின் பொருளாதாரமானது எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளதுன்னு பார்த்தோம்னா 7.6%. 2025 வந்துட்டு இது வந்து 7.1 இருந்திருக்கும். இப்போ 2026 7.6. இப்போ 2027 எவ்வளோ சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 6.6% வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நோய்களை குறைப்பதற்கான உலகளாவிய உறுதிப்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் 2026 சுகாதாரமான நகரங்களுக்கான கூட்டமைப்பை வந்து எந்த மாநாடு வந்து கூட்டமைப்பு எந்த மாநாட்டை நடத்துதுன்னு பார்த்தோம் அப்படின்னா PHC உச்சி மாநாட்டை வந்து நடத்திருக்காங்க. அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார் ஹெல்த்தி சிட்டிஸ் அப்படின்றதுல நடத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்க உலகின் முதல் 10 ஜிகாபிட், அதாவது வந்துட்டு 10 ஜிகாபிட் U6GH இணைய சேவை வந்து எந்த நாடு அறிமுகப்படுத்தியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகம் தான் வந்து இந்த முதல் சேவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவின் தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் முறையை வந்து உலகளாவிய பிரதிநிதித்துவம் எடுத்துக்காட்டும் வகையில் வந்து எந்த திட்டத்தை தொடங்கியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எலெக்ஷன் விசிட்டர் ப்ரோக்ராம் IEVP வந்து தொடங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை, நேர்மை, வாக்காளர் விழிப்புணர்வு மற்றும் நவீன தொழில்நுட்பத்தோட பயன்பாடை வந்து வெளியே இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வகையில் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் எலெக்ஷன் விசிட்டர் ப்ரோக்ராமை வந்து தொடங்கியிருக்காங்க.